ஈர்க்கேணி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்காங்க. சத்ரபதி சிவாஜியோட காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த பெண் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம். ஈர்க்கேணி தன்னுடைய தொட்டிலில் இருக்கக்கூடிய குழந்தைய விட்டுட்டு போய் மகாராஷ்டிரா மன்னரான சத்ரபதி சிவாஜியோட கோட்டையில் தான் போய் பால் வியாபாரம் பண்ணிவிட்டு ஈவினிங் டைமில் திருப்பி வருவாங்க. அந்த மாதிரியான வாழ்க்கை சூழலில் இருக்கிறப்போ ஒரு நாள் எப்பவும் போல் தன்னுடைய குழந்தைய தொட்டிலில் தூங்க வச்சுட்டு பக்கத்து வீட்டில் சொல்லிவிட்டு அவங்க மேலே போய் வியாபாரம் பண்ணிவிட்டு மலையிலிருந்து கீழே இறங்கி வருவாங்க. அப்படியான காலகட்டத்தில் ஒரே ஒரு நாள் திடீர்னு ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க கவர்மெண்ட்டு. இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களும் மாலை 5 மணிக்குள்ளே எல்லாரும் வெளியில் போயிடணும். ஏன்னா பாதுகாப்பு காரணம் கருதி கோட்டையோட கதவுகள் 6 மணிக்கு மூடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு 6 மணிக்கு மூடவும் செஞ்சிடறாங்க. ஈர்க்கேணி லேட்டாக வாயிற்கதவுக்கு வந்துடுறாங்க. ஈர்க்கேணி கெஞ்சுறாங்க, கதறாங்க, கூத்தாடி பார்க்குறாங்க, எப்படியாவது என்னை விட்டுடுங்க, என்னை நம்பி ஒரு குழந்தை இருக்குது, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாதுகாவலர்கள் விடுற மாதிரி தெரியலை. இது கவர்மெண்ட்டோட உத்தரவு, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஈர்க்கேணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. அவளுடைய தாய்மை அவளை கதற வைக்குது. அந்த டைமில் ஒரு முதியவர் என்ன பண்ணுறாரு, உங்களுக்காக நான் ஒரு சீக்ரெட் ஒன்று சொல்கிறேன். கோட்டையோட பின்புறம் ஒரு சுவர் இருக்குது. அந்த வழியாக நீங்கள் போனீங்கன்னா ஒரு தவழும் பாறை இருக்குது. அந்த வழியாக மலை அடிவாரத்துக்கே நீங்கள் போயிடலாம். ஆனால் அந்த பாறையை கடக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகணும். அது இருட்டு நேரங்கிறதுனால உயிரினங்கள் நிறைய இருக்கலாம், விஷப்பாம்புகள் இருக்கலாம். நீங்கள் தவறி விழுந்தால் உயிரோடே இருக்க மாட்டீங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் தயாராக இருந்தால் மட்டும் உங்களுக்கு அந்த வழியை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இருக்கேன்னு என்னவா வேணால் இருக்கட்டும், ஆனால் என் குழந்தைகிட்ட நான் போகணும் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. அந்த முதியவரும் அதுக்கு ஒத்துக்கிட்டு அவங்களுக்கு அந்த வழியை காமிச்சிடுறாங்க. ஈர்க்கேணி அந்த வழியாக தன்னுடைய குழந்தைய பார்க்க போகிறாங்க. காவலர்கள் விடிஞ்சதும் தன்னுடைய கதவுகளை திறக்கிறாங்க. முதல் ஆளாக வியாபாரத்துக்கு தன்னுடைய குழந்தையோடையும் பால் கூடையோடையும் ஒரு பெண்ணு வாயிற்கு முன்னாடி நிற்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஷாக் ஆகுது. இந்த பெண்ணை உள்ளே வச்சு பூட்டினோமே, எப்படி இப்படி திடீர்னு அவங்க வெளியிலேருந்து வர்றாங்க, இவங்க எப்படியோ தப்பிச்சு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜிக்கு முன்னாடி போய் நிற்க வைக்கிறாங்க. இவங்க தவறு பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட்டோட ரூல்ஸை மதிக்காமல் வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சிவாஜி என்ன பண்ணார் தெரியுங்களா? அம்மா, உங்களுடைய தரப்பு நியாயத்தை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எனக்கு இந்த உலகமே இருட்டாக இருந்துச்சு, என்னுடைய குழந்தையின் அழுகுரல் மட்டும்தான் என் மனசுலேயும் நினைவிலையும் இருந்துச்சு. அதனால தான் கவர்மெண்ட்டோட ரூல்ஸை நான் பிரேக் பண்ணிவிட்டு சட்டவிரோதமாக அந்த வாயிற்கதவுகளை நான் தாண்டி போயிட்டேன். எனக்கு என்ன ஆயிருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய குழந்தைய எப்படியாவது காப்பாற்றணும், அவகிட்ட போகணும் அப்படிங்கிறதுனால தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவாஜி அவளுடைய தாய்மையின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவளை விடுதலை செய்து, அம்மா, உன்னுடைய இந்த வீர தீரமான செயலுக்காக இந்த பாறைக்கு உன் பேரே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈர்க்கேணியோட பேரை அந்த பாறைக்கு வச்சதாக கதை சொல்லப்படுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.